தன்னுடைய பாலிடெக்னிக் படிப்பை விட்டு வந்திருக்கிறார். இன்னொன்று அறிவொளி அவர்கள் பற்றி சொல்ல வேண்டும். இந்த மனிதம் பதிப்பகம் சார்பாக அவர் எந்த ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தாலும் கூட அடுத்து ஒரு வழக்கு அவர் பேரில் போடப்படும். அது அவருக்கு நல்லா தெரியும். பெரும்பாலும் இந்த புத்தகங்களை சென்னையில் வச்சிடுவார். சென்னையிலேருந்து கிளம்பும் போதே எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு நான் எங்கே இருக்கீங்க, ஊருக்கு வரேன்னு சொல்லி வந்து அந்த புத்தகங்களை கொடுத்து விட்டு அதற்கான தொகையை பெற்றுக்கொண்டு செல்வார். இப்போ அவர் கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய தந்தைகிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது அந்த தந்தை படுகிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, தனக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறதுன்னு அந்த சந்தோஷப்படுவது, தாய் அந்த பிரசவம் முடிந்து கண் விழித்து குழந்தையை பார்க்கிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அவர்கிட்ட இருக்கும். எல்லோரும் சொன்னது போல எப்போதும் சுற்றிக்கிட்டே இருக்கிற முகத்தோற்றம் உள்ளவர் அவர். அந்த மகிழ்ச்சியோடு இதை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இதை படித்து அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் கருத்து சொல்லணுன்ற சொல்லிட்டு போவார். நமக்கு இருக்கிற வேலை பலு, நமக்கு வெளியில் போகிற பல்வேறு போராட்ட கலங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இது படித்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்திட்டு அதே போல் ஒரு வாரம் கழித்து வந்து வீட்டில் உட்காந்து அந்த புத்தகத்தை பற்றி கேட்பார். அப்போ அது தொடர்பாக ஒரு விவாதத்தை நடத்துவார். அந்த போக்கு அறிவொளிகிட்ட இருக்குது. இன்னொன்று, இப்போ நாங்கள்லாம் அறிவொளி போன்ற படிக்கிற காலத்திலே தீவிரமான செயல்பாட்டுக்கு வந்து தமிழரசோடு இருந்து வழக்குகளுக்கு வந்து அதன் மூலம் படிப்பை விட்டு முன்னேற இயக்க வாழ்க்கைக்கு வந்தவர் விவேக அவர்களை இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் 87 விவேக அவர்களை பார்த்தவர். இந்த துடிப்பு எனக்கு தெரியும், அவருடைய செயல்பாட்டு துடிப்பு. அப்படி வந்த நாங்கள் வந்த ஒரு பாதை, பல்வேறு வழக்குகளை சந்தித்தோம், பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தோம். அப்போ மனித உரிமை பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மனித உரிமை பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம். 2002 உங்களுக்கு தெரியும், பொடா சட்டம் என்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. அந்த சட்டம் அதுக்கு முன்னாடி பொடோ என்ற பெயரில் வந்து ஒரு ஆர்டினன்ஸாக, ஒரு முன்வரைவாக, சட்ட முன்வரைவாக பாராளுமன்றத்தில் வைக்கிறதுக்கு தயாராகி வெளியே வந்த உடனே புதுச்சேரியில் ஒரு பொடோ சட்ட எதிர்ப்பு மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்தணும். அந்த மாநாட்டுக்காக ஏறக்குறைய ஒரு 20 நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்து இரவு முழுக்க சோரெழுத்து பணிகள்லாம் செய்வோம். எங்களோட இருந்து அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலையும் வந்து உதவி கொடுத்தவர் அறிவொளி. தொடர்ந்து ஒரு 20 நாள் என்பது ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். என்னுடைய இருப்பார், எங்கள் வீட்டிலே தங்குவார், எங்களுடைய சாப்பிடுவார், சோறு எழுத்து பணிகள் இரவு இருக்கும், காலையில் மற்ற வேலைகள் இருக்கும். அந்த ஆத்தோடும் கூட இருந்து பணியாற்றிய ஒரு தோழர். அதுக்கப்புறம் அந்த மனிதம் பதிப்பகம் பற்றி இவரும் சொன்னார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டவர் எல்லாரும் குறிப்பிட்டார்கள். நானும் அதை குறிப்பிட விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் அங்கேருந்து தொலைபேசியில் கூப்பிட்டு நான் ஊருக்கு வரேன், ஊருக்கு போகிறதுக்கே பணம் இல்லை தாங்க அப்படின்னு சொல்லுவார். இவருக்காகவே ஒரு 2-3 பேர் அந்த பேருந்து நிலையத்துக்கு கிட்ட இருக்கிற நண்பர்களே நான் தொடர்பில் வச்சுருப்பேன். பேருந்துக்கு நான் வெளியில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கொண்டு போய் விட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க அப்படியே அந்த தோழர்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் சிதம்பரத்துக்கு வருவார். இல்லை நான் சென்னைக்கு போகிறேன்னு சிதம்பரத்தில் கிளம்பி புதுச்சேரிக்கு வர அளவுக்கான பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அங்கே இறங்கிடுவார். அப்போ இப்படி வந்து அவர்கிட்ட இந்த பொது வாழ்க்கைக்கே அவருக்கு ஓரளவுக்கு முடிந்ததை அவருக்கு செஞ்சோம். இன்னொன்று, அவர் என்றைக்குமே தனிப்பட்ட காரணங்களுக்காக பணம் கேட்டது கிடையாது. ரவி கார்த்திகேயன் அழகாக சொன்னார், எனக்கு ஒரு சட்டை வாங்கணும், ஒரு பேண்ட் வாங்கணும், இதில் பணம் கொடுங்க என்றைக்குமே கேட்டதில்லை. ஒன்று போக்குவரத்து கேட்பார், 2 அந்த புத்தகத்தை வந்து கொடுத்துட்டு அந்த புத்தகத்துக்கான தொகை கேட்பார், அந்த புத்தகம் அச்சிட்டு கொண்டு வருவதற்கான தொகை கேட்பார். இது இல்லாமல் இந்த ஊருக்கு போய் இந்த புத்தகத்தை வந்து விற்பனைக்கு வைக்க ஒரு மாநாட்டு நடக்குது, அதுக்கு போகணுன்ற மாதிரி கேட்பார். இப்படி பொது வாழ்க்கையை மக்களை சார்ந்து மட்டுமே நின்று அறிவொளி வந்து இந்த விவகாரங்களை பண்ணவர். இன்னைக்கு தோழர் பத்மா அவர்கள் பேசும்போது வந்தேன். அவங்க சொல்லும்போது இயக்கம் இப்படி ஆகிவிட்டது என்று ஆளும் வர்க்கம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது, இயக்கங்களை ஒழித்து கட்டி விட்டோம் என்று சொல்கிறார்கள்லாம் சொன்னார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகர அலை இறக்க காலம் என்று உலகளவில் பாதிக்கப்படுது. முழுக்க எப்படி மோடி இருக்கிறாரோ ஒரு 100 கோடியை ட்ரம்ப் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறது. ஒரு வலதுசாரி தீவிரமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி காலகட்டத்தில் இடதுசாரி அரசியல் பெண்ணுக்கு போகுது இயல்பு. ஆனால் அறிவியல் படி பார்த்தீங்கன்னா அதுதான் முடிவு கிடையாது. இது திரும்பி ஒரு நாள் எழும். இந்த அலை இறக்கம் என்பது அலை ஏற்றமாக மாறும் என்பதை பற்றி உலகம் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், போராட்ட வடிவங்களிலே கூட ஆளும் வர்க்கம்
எப்படி பார்க்குதுன்னா, இப்போ வால் ஸ்ட்ரீட் போராட்டம் அமெரிக்காவில் நடந்தது. இப்போ நமக்கு இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குனால எந்த அரசியலும் இருக்காது, எந்த அரசியல் கட்சியும் இருக்க மாட்டார்கள், எந்த அரசியல் இயக்கமும் இருந்தாலும் மக்கள் லட்சக்கணக்கில் கூடி போராட்டம் நடத்துவார்கள். வால் ஸ்ட்ரீட் போராட்டமும் அப்படி தான் நடந்தது. இதை பற்றி நிறைய ஆய்வுகள்லாம் வந்திருக்கு. இது எதனுடைய தொடர்ச்சி பார்த்தா இந்த இடதுசாரி தத்துவமும் இடதுசாரி இயக்கங்கள் பின்னடைவினுடைய தொடர்ச்சி தான் இது போன்ற போராட்டங்கள் வந்து கொண்டிருந்தது. அதாக ஜல்லிக்கட்டு போராட்டம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. அதாவது ஒரு நீண்ட அரசியல் நோக்கம் இருக்கக்கூடிய போராட்டம். அதாவது ரவிகார்த்தியாக சொன்னார் தோழர், அதாவது அரசியல் மாற்றத்திற்கு பதிலாக இந்த ஆட்சியை எதிர்த்த போராட்டங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நெகோசியபிள் தன்மையோடு இருக்கக்கூடிய போராட்டங்கள் தான் நடத்த முடியுது. அந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை கடுமையாக இன்றைக்கு தெரியுது. ஏதோ அடக்குமுறை என்றால் அறிவியலை போட்டு போய் அடிச்சு வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பது மட்டும் அடக்குமுறை அல்ல. கண்ணுக்கு தெரியாத அளவில் இன்றைக்கு இயக்கங்கள் கண்காணிக்கப்படுகிறது. இயக்கங்களுக்கு மறைமுக நெருக்கடிகள் தொடர்ந்து கொடுக்கப்படுது. நெருக்கடிகள் நம்ம சந்திக்கிறோம். இதை தாண்டித்தான் இன்றைக்கு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. இதுல மார்க்சிய லெனினிய இயக்கங்களுடைய துன்பம் என்பது மிக கொடூரமானது. நீங்க வளர்மதி அவர்கள் அம்பேத்கர் பற்றி சொன்னாங்க. அவரை பற்றி ஏகப்பட்ட கதை என்கிட்ட இருக்கு. அம்பேத்கர் வந்து உளவுத்துறையில் இருந்தார். அப்புறம் நம்மளுடைய இந்த மாவட்டத்தை விட்டு வெளியில போனார், காஞ்சிபுரம் போனார், வந்தார். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் கட்டாயம் மனித உரிமை மீறப்படும், பொய் வழக்குகள் போடப்படும். பேர் தான் அம்பேத்கர் வச்சிருக்காரு தவிர அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்துக்கு எதிராக செய்யப்படக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அவ்வளவுதான். ஆனால் அவர் மேலிடத்துல எப்போதும் அவருக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. தன்னை ஒரு பரீட்சையாளராக காட்டிக்குவார். ஃபேஸ்புக்கில் மற்றவங்களை திட்டியே எழுதுவார். நீதிபதிகள்லாம் திட்டி கூட எழுதுவார். ஆனால் இங்கே சிதம்பரத்தில் செம்மல்னு ஒரு நீதிபதி இருந்தார், வேடிக்கையாக இருந்தார். ஒரு வழக்கில் ஒரு தப்பு பண்ணிட்டார், அவர் பேர் நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவுகளே போட்டு டிஜிபி அனுப்பிட்டார். உடனே அந்த செம்மலை மறைமுகமாக போட்டு நான் இத்தனை பேர் 1000 பேரை பார்ப்பேன் இதெல்லாம் எழுதணும். அவர் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு தெரியும். அதே போல் ஒரு பொண்ணு இறந்த சிறுமி இறந்த வழக்கில் பொய்யான குற்றவாளிகளை சேர்த்து போட்டு விட்டாங்க. இங்கே போராட்டம் நடந்து நான் வந்து கலந்துக்கிட்டேன். அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த குற்றவாளியை அடித்து வச்சு கொண்டு வந்து சம்பவ இடத்துல நிறுத்தி நான் இப்படிலாம் கொலை பண்ணேன் அப்படின்னு நடிச்சு காட்டி அந்த வீடியோவே பதிவேற்றினார் ஃபேஸ்புக்கில். எவ்வளோ பெரிய தவறு! அந்த குற்றம் அவருக்கு பிடியில் இருந்த அந்த குற்றவாளி என்று சொல்லப்பட்டவருடைய முகத்தையும் அவர் நடந்து வரதையும் பார்த்தாலும் அவ்வளோ சித்திரவதைக்கு ஆளானார். அதை எதிர்த்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டமாக நடந்தது. நானும் அதை கலந்துக்கிட்டேன். எதுக்கு இந்த நேரத்தில் அதை சொல்கிறேன்னா, அறிவழி ஒருபோதும் வந்து அம்பேத்கர் பணம் கேட்டுட்டு வாய்ப்பே கிடையாது. ஒரு சுயமரியாதைக்காரர் அவர் இந்த வகையில் ரொம்ப அதில் வந்து ரொம்ப தெரியும். யாரிடம் கேட்பார்னா, நம்மை போன்ற அவருடைய சிரமங்களை அவரை புரிந்து கொண்ட தோழர்கள்ட்ட தான் அவர் கேட்பாரே தவிர உரிமையோடு வாங்கிட்டு போவார். ஒருபோதும் அரசு சார்ந்தோ காவல்துறை சார்ந்தோ யார்ட்டையும் கேட்டு வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. புத்தகங்கள் வேணா வாங்கிட்டு அது காசு இல்லாமல் கொடுக்க மாட்டார். ஏன் அதை சொல்றேன்னா, அந்த வளர்மதி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. அந்த அவருடைய பண்பு எப்படின்னா, ஒரு இடதுசாரி சிந்தனையோடு வேகமாக தீவிரமாக வந்த ஒரு தோழர். விவசாயத்தெல்லாம் ஈடுபட்ட அடிக்கடி பேசுவார். இடத்த மேலே பயிர் போட்டிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் ஊரில் இருக்கேன், இதெல்லாம் பார்க்குறேன். உடல்நிலை சரியில்லாமல் அவர் இருந்த தகவல் முழுமையாக எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து பார்த்துருக்கோம். நாங்கள் அவர் தான் என்னை வந்து பார்த்துருக்கிறேன். நான் போராட்டங்களில் பார்த்துருக்குறோம், இல்லை வழியில் பேருந்து நிலையத்தில் பார்ப்போம், அப்படி பார்த்துருக்கோமே தவிர உடல்நிலை சரியில்லாத போது அவர் பேசவும் இல்லை, நானும் அவர் தொடர்பு கொள்ள முடியல. அவரை பார்க்க முடியாமல் போனது மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, தன் வாழ்நாளை ஒரு இடதுசாரி அரசியலுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு பல தியாகங்களை செய்த மிகப்பெரிய ஒரு தியாகி அவர். அந்த வகையில் அறிவொளி அவருடைய இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு உண்மையிலே நான் வந்து ஒரு வகையில் துயரமாக இருந்தாலும் பெருமைப்படுறேன். அவருடைய அந்த செயல்பாடுகள் குறிப்பாக தோழர்கள்லாம் வந்திருக்கோம். அவர் எழுதுன அந்த எழுத்துக்களை கூட மொத்தமாக ஒரு நூலாக்கி கூட நம்ம வெளியிடலாம். இன்னைக்கு தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆன் டிமாண்டுன்னு வந்துருச்சு. 1000 2000 அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 100 புத்தகம் அடித்து இது போல் வழக்கறிஞர் அவர்கள் வந்து பேசினார். ரொம்ப தெளிவாக சொன்னார். அவர்கிட்ட அந்த வழக்கு டீட்டெயிலாம் கூட இருக்கும். அதையெல்லாம் கூட பின்னணிப்பாக சேர்த்து ஓரளவுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு மனிதர் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார், அவருடைய வரலாறு இதுதான் என்பதை உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு பணியை கூட இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்ற மார்க்சிய லெனினிய இயக்கத்துடைய சுவடுகள்
திட்டமிட்டு மாறிக்கொண்டு போகிற தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ நாம் எல்லா தலைமுறையும் பார்த்தவங்க. இப்போ பேராசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணி அவர்கள்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து இருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்தவர்கள், 80 ஈழ போராட்ட எழுச்சியை பார்த்தவர்கள், 90 அம்பேத்கர் கொள்கை அடிப்படையில் தலித் இயக்கம் என்ற எழுச்சியை பார்த்தவர்கள், இப்படி பல காலகட்ட அரசியலை பார்த்தவர்கள். நம்ம புதிதாக வரக்கூடிய இன்னைக்கு இளைஞர்கள் வெறுமனே கைபேசியை மட்டுமே நம்பியிருக்கிறவர்களுக்கு இந்த வரலாறுகள் தெரியாது. எத்தனை பேருக்கு இங்கே வர வழியில் இருக்கிற ராஜேந்திரனுடைய போராட்டத்தை பற்றி தெரியும்? நான் புதுச்சேரியில் இருக்கேன், எனக்கே தெரியாது பரங்கிப்பேட்டையில் ஒரு நினைவிடம் இருக்குங்க. இந்த ஆண்டு தான் இந்த நினைவிடம் அங்கே இருக்கிறது தெரிந்தால் அந்த நினைவத்தை போய் பார்த்து அவங்க குடும்பத்தினரை சந்தித்து ராஜேந்திரனுடைய நினைவிடம் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது பற்றியெல்லாம் கூட ஒரு சின்ன வெளியீடுகளை எழுதிவிட்டுருவோம். இன்றைக்கு வந்த வழியில் இருக்க அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசைப்படியில் இந்த அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னை மாய்த்து தீக்குளித்து மாய்ந்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அரச ஒடுக்குமுறைக்கு துப்பாக்கி சூட்டுக்கு பலியான ஒருவர்னா அது ராஜேந்திரன் தான். அப்போ அந்த சிலை இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஊரில் அறிவொளி என்பவர் இருந்திருக்கிறார் என்ற ஒரு வரலாற்றை நாம் வரும் சந்ததிக்கு சொல்லலாம். புத்தகம் பிரிண்ட் பண்ணல, பிடிஎஃபாக போட்டாலே நிறைய பேர் இருக்கும். ஏன்னா இப்போலாம் டிஜிட்டல் உலகம் வந்து விட்டது. அப்போ அதையெல்லாம் நம்ம செய்வதற்கான முயற்சியை நீங்கள் தோழர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நிலைநிறுத்தி நிறையா சொல்ல முடியும். நேரம் கருதி சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எதிர்காலத்தில் இன்னும் தெளிவாக நாம் பேசுவோம் என்று சொல்லி தோழர் அறிவொளி அவர்களுக்கு என்னுடைய செவ்வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.